லசானியா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக முதல்ல ஒரு 3 தக்காளி எடுத்து தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. செகண்ட் ஸ்டெப், ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு வெங்காயம் கட் பண்ணி வதக்கிக்கோங்க. இதில் 250 கிராம்ஸ் பன்னீரை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதோட 2 கார்ன் வேக வச்சு அதை உதுத்து இதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் இட்டாலியன் சீசனிங் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆரிகானோ 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு சாட்டட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளியை தோல் எடுத்து அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு ஒரு பேனை எடுத்து அதில் இதை ஊற்றிக்கோங்க. இதோட 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் இட்டாலியன் சீசனிங் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளெக்ஸ் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனோடனே கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன் ஊற்றி கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் கிண்டி வச்சுக்கோங்க. தேர்ட் ஸ்டெப், ஒரு பேன் எடுத்து 100 கிராம்ஸ் பன்னீர் போட்டு அது மெல்ட் ஆன உடனே 1/2 கப் மைதா போட்டுக்கோங்க. மைதா பட்டரில் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி கிண்டிக்கோங்க. இதில் 1 கப் மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஆரிகானோ 1 ஸ்பூன் போடுங்க. சில்லி ஃப்ளெக்ஸ் 1 ஸ்பூன் போடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்ட் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் முதல்ல அந்த ஒயிட் சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த டொமேட்டோ பியூரியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க.